ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் சஞ்சய். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சஞ்சய் கேமிங்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல ஒரு கிரேசியான ஃபன்னான ஒரு கேமோடு வந்திருக்கேன். இந்த கேம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது. உண்மையாகவே ஒரு தரமான கேமு. ஸோ ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, இது ஒரு எப்படின்னா மேலே ஏறு கீழே குதி அப்படின்ற மாதிரி தான். ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைம் போட்டு மேலே ஏற வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கு ப்ரோவோட தான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்கோம். மார்க்கு ப்ரோ தான் பார்த்திங்கன்னா அந்த கேமை எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. மார்க்கு ப்ரோவை நம்ம ஃபஸ்ட்டு சேனலில் பேனான அந்த சேனலில் இருந்த வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா மார்க்கு ப்ரோவை தெரியும். நம்ம கூட பிளாக் ஃப்ரூட்ஸில் கிட்ஸ்னி ஃப்ரூட்லாம் கொடுத்துருப்பாப்புல. அவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கு பிரதரு. ஸோ அவர் மூலிமா தான் அந்த கேம் நான் விளாட வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இது எப்படின்னா ஏறணும் கீழே குதிக்கணும் அந்த மாதிரி, அவ்வளோதான். ஏற போகிறோம் கீழே குதிக்க போகிறோம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ கீழே குதிச்சா 30 ரூபா கிடைக்கும், 31 ரூபா கிடைக்குன்னு வருதா. யூ ஆர் கெட்டிங் டயர்டு. நான் ஏன்னா குதிச்சிடணும், ஏன்னா அப்புறம் ரொம்ப மெதுவாக ஏறிட்டுருப்பான். ஓகேவா? அதனால தான் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே. பெட்ஸ் இருக்குது, விங்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வாங்கி ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீலில் ஸ்பின் பண்ணுவோம். என்ன கிடைக்கிது இந்த பெட்டு. ஐயோ, பெட்டுமா கொடுக்குற மாதிரி கொடுத்து காயின் கொடுத்து விட்டியடா. நல்லா இருப்பியா? சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்படியே ஏறிட்டே இருக்க வேண்டியதான். அது இல்லாமல் இந்த கேமை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சிக்கன் ஜாக்கி 100 ரூபா தானா? இது என்ன இருக்குது? இது பெட்டு வாங்குறது. இது இருந்தால் சிக்கன் ஜாக்கி 100 ரூபா காசு. ஏன்டா அப்படி பண்ணுற? சரிங்க, இது இந்த பெட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்கிது நமக்கு. ஏங்க, நமக்கு லெஜெண்டரி பெட்டு கிடச்சிருக்குங்க. கேலிக்கோ கேட்டா லெஜெண்டரி கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்லையே. ஓபி லக்கு ப்ரோ. சரி, போய் நம்ம இப்போதைக்கு விங்கு வாங்கலாம். வாங்கியாச்சு. இன்னொரு விங்கு வாங்கலாம். இன்னொரு விங்கு வாங்க முடியுமா? காசு இல்லை. ரைட்டு, பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கெத்தாக இருக்கேனா, ஸ்டைலாக இருக்கேனா, எப்படி மாசாக இருக்கா? மாசாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி தான் இது விங்கு. மாசாக இருக்குது ப்ரோ. ஐயோ, அவன் கிளிச்சு வச்ச விங்கெலாம் வச்சுருக்கான். கெத்து காட்டுறானே. ஏறிட்டே இருக்க வேண்டியதான். ஏறுவோம். ஏறா தம்பி, ஏறா. இன்னும் கீழே இறங்குறா. ஓ, இந்த பக்கம் பார்த்து ஏறுனா கீழே இறங்குறாங்க. நல்லா இருக்கே. ஓகே, பரவாயில்ல. நம்ம போயிடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்னடா மறுபடியும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கான். நமக்கு ஒரு பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இம்மோர்டல்னா அந்த அழிவே இல்லாத பெட்டு அந்த மாதிரி போல. ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்ம லெஜெண்டரி பெட்டோடவே கம்மியாக தான் தருது. 1 ரூபா கம்மியாக தருது, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா காய்ச்சி ஏறுது. இப்படியே ஏறி இப்படியாவது எதாவது பண்ணி இது பண்ணி எதுனா பண்ணணும். ஸோ இந்த கேமு யாராவது விளாட்றீங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது எதுனா, எப்படியும் நான் இப்போ ரொம்ப நேரமாக இது விளாண்டு எதுனா ட்ரேடு எதுனா பண்ணுவேன். எதுனா காசு எடுத்து நிறைய வாங்குவேன். அப்படி வாங்கியிருந்தேன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற லெஜெண்டரி பெட்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் என்னோடய ஐடிக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. ஸோ என் ஐடி தெரியாதவங்களுக்கு என் தலைமையில் இருக்குது. இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா என் யூஐடி. என்னோடய ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே அக்செப்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ரோபலக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. பார்க்குறவங்களாம் லைக்கை போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைபு கூட பரவாயில்ல, இருந்தாலும் லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் போடாமலாம் போயிடாதீங்க. சப்ஸ்கிரைபு போட்டுருங்க மக்களே. சப்ஸ்கிரைபு லைக்லாம் பண்ணி விட்ருங்க. சரியா? அடுத்த கேம் என்ன போடலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ரோபலக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச கேம் என்ன போடலாம் அந்த மாதிரி. சரி, இருங்க, அப்படியே ஏறிட்டு இருப்போம். 100 ரூபா காசு கொடுத்துருக்கான்.
நம்ம ஆள் ரொம்ப டயர்டாயிட்டான். இங்கே பாருங்க, ஏங்க ஜெட்டா இது? ஜெட்டா ஏரோப்ளேன்? என்னது இது? என்னவா இருக்கும்? ஏரோப்ளேன் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஜெட்டு இல்லைங்க, ஏரோப்ளேன். சரி, நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லார விடையும்லாம் இல்லை, ஒரு சில பேரோட உயரமாக தான் இருக்கும். ஒரு 1K வந்தோடனே குதிச்சிடலான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம அடுத்தடுத்து வாங்க போகிற விங்ஸ் எல்லாம் விலை கூட. என்ன பண்ணலாம்? ஓகே மக்களே, நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சீன்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மெதுவாக ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ 900க்கு மேலே நம்மளால் போக முடியாதுன்னு உறுதிப்படுத்திட்டு டக்குன்னு குதிச்சு விட்டேன். அவ்வளோதான் மக்களே, 900 எடுத்துக்கிட்டோம். வேறு மாதிரி இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெட்டெல்லாம் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன பெட்டு கிடைக்கிதுன்னு. கிடச்சிரே, என்ன கிடைக்கிது? ஐயோ சாரி மக்களே, கிடச்சிரே, என்ன கிடைக்கிது? பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டாகு, நாய் கட்சிருக்கு. ஏ நாய் பாருங்கள், பின்னாடி நாய் வருது. சூப்பர், நன்றி உள்ள ஜீவன். அடுத்து பார்த்தீங்கன்னா 180, 760. அவ்வளோதான், நம்மள்ட்ட காசு இல்லையா? ரைட்ரா, சரிங்க, நான் மறுபடியும் போய் ஏறி தான் ஆகணும். வாங்க ஏறிடுவோம். ஆனால் இதை வச்சுட்டு நடக்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குங்க விங்ஸு. ஜம்ப் பண்ணாலும் பாருங்கள் நல்லா இருக்குது. கீழே இருக்கும் மண்ணுக்குள்ளே ஜம்ப் பண்ணால் வேலை வந்துருச்சு. இது நல்லா இருக்குது ப்ரோ. எனக்கு திஸ் திங் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடலாம். என்னடா சரி, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறிட்டோம் கிட்டத்தட்ட. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தானே பார்க்குறீங்க. சும்மாங்க ஒரு ஜாலிக்காண்டி மேலே ஏறி குதிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்தது 700 ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் காசு தானே, அதையே நம்ம ரொம்ப ஏறணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதோட இது ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பீடாக இருக்குது. கடைசியாக ஒரு தடவை ஏறிட்டு தலையை சுற்றிடுவோம் இந்த கேமுக்கு. அதாவது இந்த கேமை வந்து பார்ட் 2 போடலாமா வேணாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஒரு தடவை ஏறிடுவோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மாசாக இருக்குது. அதனால் இந்த கேம் போடலான்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. பார்ட் 2 போடலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம எந்த கேமுமே கண்டினியூவாக போட்டதில்லை. இந்த கேமை போடலான்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கேமை வந்து பார்ட் 2 போடலாமா வேணாமாங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து 5 லைக் வந்தாலும் 2 கமெண்ட் வந்தால் அடுத்த பார்ட் 2 வந்து போடுவேன். சரி, ஓகே கைஸ், பாய். மக்களே, ஒரே நிமிஷம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட எடிட்டர். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட்லாம் பண்ணி போடணும். இருந்தாலும் நீங்கள் வந்து அசால்ட்டாக பார்த்துட்டு போயிடுறீங்க. ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணாதது உங்கள் விருப்பம் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பண்ணாதீங்க. அதை லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே, ப்ளீஸ் மக்களே. சரி மக்களே, இப்போ நானும் கிளம்புறேன். பாய், டேக் கேர்.